இவர்கள் ஒன்றிய அரசுன்னு தான் இன்னும் விமர்சிக்கிறாங்க. திராவிட மாடல் எந்த மாதிரியான அணுகுமுறையை கடைப்பிடித்ததோ மத்திய அரசுக்கு எதிராக, அதனுடைய நீட்சியாக தான் நான் பார்த்தேன். அந்த பட்ஜெட்டினுடைய உரைகளையுமே அப்படிதான் நம்ம பார்த்தோம். ம். என்னன்னா, ம். இந்த நிதி கிடைக்கலன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்று சட்ட போராட்டம் நடத்தி நாங்க நிதியை பெறுவோம் ம். அப்படிங்கிற மாதிரி. நீங்க குறிப்பிட்ட மாதிரி மும்மொழிக் கொள்கையை ஒருபோதும் ஏற்க மாட்டோம். ம். தேசிய கல்விக் கொள்கையை ஒருபோதும் ஏற்க இருக்க மாட்டோம். மாட்டோம். ம். இருமொழிக் கொள்கை தான். ம். அண்ணாவினுடைய அந்த சொற்களை 2, 3 முறை கோட் பண்ணியே ம். அண்ணாவினுடைய கருத்துக்களை சொல்லி, அண்ணாவின் வழியில் தான் இந்த அரசு செயல்படும் அப்படின்லாம் தவேக தரப்புல சொன்னாங்க. அது ஒரு ம். புதிய அணுகுமுறையா இருந்தது. ம். அமைச்சர்கள் 1, 2 பேர் எம்எல்ஏக்கள் பேசுற பொழுது கூட அண்ணா 67ல அண்ணா கொண்டு வந்த புரட்சி, ஆட்சி மாற்ற புரட்சி, 77ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த ஆட்சி மாற்ற புரட்சி, ம். இதனுடைய நீட்சியாகத்தான் இந்த இது போகும் அப்படின்னு. அப்ப ம். திராவிட இயக்கத்தின் நீட்சியாக தமிழக வெற்றிக் கழகமும் ம். பயணிக்கிறதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இந்த பேரவையினுடைய ம். இந்த நடவடிக்கைகள். அடுத்த நாள் அந்த விவாத களங்கள்ல நடந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். ம். ஒருபோதும் மாநில சுயாட்சி கொள்கையை நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்லாம் கூட ம். தவேக தரப்புல இருந்து ம். அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொன்னாரு.